அத்தா என்ன அத்தை? குளிச்சிட்டு தோத்தாக்கி வை, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எப்ப வருவீங்க அத்தை? போறீங்க வந்துருவல்ல. சரி அத்தை. ஐயாவு, அட ஐயாவு, வள்ளி தனியா இருக்கா, கூட மாட உதவி செய்யி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிமா, போயிட்டு மெதுவா வா. மெதுவாவா? என்ன பெத்த ராசா. வரேன்டா. அப்பா என்ன சொல்றா? அப்பா வள்ளி, வள்ளி தண்ணி ரெடி, நீ ரெடியா? ஐயோ, நீங்க எங்க தூக்கிட்டு வந்தீங்க? இப்படி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். சும்மா எந்த வேலையும் செய்யக்கூடாது, அம்மா சொல்லிருக்காங்கல்ல. சரியா உனக்கு? சரி சரிமா, என்ன தேய்ச்சி விடுறேன். ஐயோ, நான் வர மாட்டேன். நீங்க போய் எங்க வேலையை பாத்துக்கங்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்கா வந்து என்ன தேய்ச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளை இல்ல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய? இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? ஓ மாட்டேன். ஓடா. மங்கு எதிர்த்து வர்றா. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டா அழுக்குறா. என்ன இந்த சனியா இந்த பக்கமா வருது? மூதேவி மங்கு ஏற்கனவே கால் வலதுக்காது. என்ன திமிரா? வண்டியே தெரியாம வக்கீல தூக்கிட்டு வர மாதிரி கண்ணே தெரியாம புல்லு கட்ட தூக்கிட்டு வரையே. சைக்கிள் எப்படி ஓட்டுறது? மூதேவி, சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே, நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வரேன்? வாய மூடு. நீ வாய மூடு. நீ வாய மூடு. இப்படி பாதையில ஆடி ஆடி வரையே. சைக்கிள பாதையில ஓட்டுறதா இல்ல ஓ மேல ஓட்டுறதா? கொப்ப மகனே, மேல சைக்கிள் ஓட்டுவியா? எங்க ஓட்டு. ஊர் அம்பலகாரர் கைத்தடி இல்ல, அவர் கொடுத்த தலப்பழப்பு, அதான் இந்த சிலுசிலுப்பு. இதெல்லாம் என் கையில வச்சுக்காத. ஒரே அரை. ஆமா, நான் அரைஞ்சிருவேமா. இப்ப நீ அரைகிறியா நான் அரையணும்? இந்த தரம் சும்மா விட்டேன். தூக்கு. நீயே தூக்க. நீ தூக்க. இப்ப நீ தூக்கி விடுறியா இல்ல சைக்கிள காட்ட? நானே தூக்கி விடுறேன். தூக்கு. மகர கட்டி என்ன ஆத்தா தங்கம்மா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். எப்ப வந்தீங்க? என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவரம் மக வள்ளி என் மருமவோ? கேள்விப்பட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேனே, ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீதான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி, நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ராஜாத்துக்கு ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி, ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. உட்காரத்தா. பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா. உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பம் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா. உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதியை நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஆனா முக்கியமா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்திய முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு 2 விரோதிங்க. ஒண்ணு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. 2வது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். 2வது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்றா பேத்தி? சரி, நேரமாச்சாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல கதையை கிடைச்சிவிட, ஒரு வேளை சோறு தின்ட்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க.
நான் பக்கத்துல இருக்கல, ஏன் இப்படி பயப்படுற? குளுங்குதுங்க. குளுக்குதா? என்ன குளுக்குது? உடம்பெல்லாம் குளுங்குதுங்க. எவ்வளவு நேரமா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது. வாங்க போலாம். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. இறங்குங்க. இறங்குங்க. ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு ஒண்ணுதா? கருவாட்டு குழம்பு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. அட நில்றா. என்னடா ஈகிச்சு எந்திரா. வரா, ஏன்டா என்ன பார்த்து இப்படி பயப்படுற? மச்சான், நீ எதுல வேணாலும் வா, இந்த சைக்கிள்ல மட்டும் வராது. எப்படியாவது உங்க அக்காவை நான் கட்டிக்கணும்டா. அதுக்கு ஒரு யோசனை சொல்றா. யோஜனையா? நீ அம்பலக்காரர்கிட்ட கைத்தடியா இருந்து வேலை செய்யறதை விட்டுட்டு நேர அக்கா கடையில வந்து வேலை செய்யணும். அதுக்கு தானடா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றபடி கேளு. என்ன செய்யணும்? அடிக்கணும். எதை அடிக்கணும்? ஐயோ ஐயோ, டீ அடிக்கணும். அடிக்கிறேன். ஐயோ அழகு, நீ அறிவு குஞ்சுடா. இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவேன். ஆமா, எங்க போற விட்டுட்ட? பால் வாங்க. பின்னாடி யாருக்க? ஐயோ ஆள விடு. அட ஏண்டா? வா. எனக்கு இருக்கிற வலிப்பு நோய் எக்காரணத்தை கொண்டும் வள்ளி கூட இருக்கும்போது வரவே கூடாது. இப்ப வந்தது மாதிரி இனிமே எனக்கு எப்பவுமே வரக்கூடாது. எப்பவுமே வரக்கூடாது. என்னங்க? என்னங்க இது? மூஞ்செல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. வள்ளி, ஏன் என்ன இப்படி பாக்குற? வள்ளி, நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நீ எப்போ என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் நான் என்னைக்கோ அடிமை ஆயிட்டேங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்க. ஐயா இருக்காரா? என்ன அது புதுசா இருக்கு? ஊரே உன்னை ஒட்டு புல்லுன்னு சொல்லுது. நான் இல்ல உன்னை கேட்கணும் அப்பா எங்கன்னு. கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமா. என்னைய குழப்புற? உள்ள போமா. வாயா உட்காரு. என்ன விஷயம்? உங்க அப்பாவும் நானும் சிநேகிதமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. கண்ணை போட்டாங்க. உங்க அப்பா கொஞ்ச நாளா என்ன பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? எங்க அப்பா உண்மையில எரிஞ்சிருக்கிறாரா?
நீ தனியா வரேன்னா அது ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லிடு. எனக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. யோ, எங்க அப்பா பெரிய இடம்னா நானும் பெரிய இடம் தான். என் பொல்லாப்பனுக்கு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், மரியாதையா சொல்லிடு. நீ என்ன பண்ற? ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா, குடிச்சிட்டு சொல்றேன். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. அதோட ஒரு 10 ரூபாய் கொண்டு வா, கடனாத்தான் வாங்கினெல்லாம் சேர்த்து தந்துடுறேன். நாய் விரட்டி அவர் வேஷ்டியை கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்செறிஞ்சு விழுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரி டீச்சர் தான். இருக்கட்டும், இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா வத்தி வச்சிடுறேன். என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? நீ என்ன நடுவில் வந்து உட்கார்ந்த? ஐயா இல்ல, அதனால நான் எங்கே இருப்பேன். உனக்கு வெளியில வேலை இல்லையா? எல்லாம் உள்ளதான். வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு 10 பைசா கொடி வாங்கிட்டு வாயா. ஆமா, வராளிகளுக்கு எல்லாம் வேலை செய்ய நாங்க என்ன வச்சாளா? 5 பைசாக்கு நீ பீடி வாங்கிக்க. சரி கொடு. ஐயா ஐயா, 5 பைசா காலையிட்டு பாரு. 10 ரூபாய். இந்தா சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன கொண்டு போட்டுருவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப 10 ரூபாய் கொடு. நான் விஷயத்த சொன்னாலும் சொல்லுவேனே தவிர ரூபாய் தர மாட்டேன். அப்ப சொல்லு. கொஞ்சம் இரு. இந்த பேரி இருக்குது. அட இவ்வளவு ஏன் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் களத்து மேட்டு குடிசையில போய் பாரு, உனக்கே புரியும். சும்மா போயிடாத, தண்ணி எடுக்க போற மாதிரி போ. போங்க, இப்படிதான் நறுக்குன்னு கிடைக்கிறதா? என்னடி ஒரேடியா பிகு பண்ணிக்கிற? ஒழுங்கா வர்றியா இல்ல முரட்டத்தனமா? வேண்டாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு. வள்ளி, நீ எதுக்கு வேணாலும் தடை போடு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. பெண் சுகம்னா என்னங்கிறத உன்கிட்டதான் அணு அணுவா ரசிக்கிறேன். அந்த ரசிப்பு கெடுத்துறாத வள்ளி. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் துணை இருக்காங்க? உங்களுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சுட்டேன். நம்ம வாழ்க்கை 1000 காலத்து பயிர். உங்க உடம்புக்கு எது எது கெடுதல் படுதோ அது அனுசரிச்சு நடக்கிறது தான் மனைவி கழகு. இன்னைக்கு அப்ப எப்படியே படுத்துக்க. ஐயோ, பொம்பளை சைக்கிள் ஓட்ட இந்த காலத்துல ஆம்பளை சைக்கிள் ஓட்ட தெரியாம வந்து ஊந்திய வெக்கமா இல்லையா? ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட மாட்டேன். ஓட்டினே பார்த்தேன். வாங்கடா போலாம். காசு கொடுக்காத போறியா? காதாரியா? அங்க டீ குடிச்சான். அந்த ஆளு கொண்டாந்து எங்க மேல சைக்கிள் எல்லாம் ஏத்திட்டு எங்க மேல டீ எல்லாம் கொட்டி வச்சா. அவரு போய் வாங்கியா காசு. குடா கையா. மச்சான் வா. ஆமா, இன்னைக்கு யாரு மூஞ்சில முடிச்ச? அதான்டா வீச்சான் குஞ்சு. உங்க அக்கா முகத்துலடா. ஐயோ, இன்னைக்கு பூரா வெளியே வராத. வெளியே வந்தேன்னா ஆபத்து, உடம்பே தேராது. ஏய் ஈ குச்சி, டீயே போடுற. அஸ்காவா பிஸ்காவா? அஸ்கா தாண்டா. இந்த டாபோட்டு பேசுற? டீ அடிக்கிறவனுக்கு என்னடா மரியாதை? அப்ப இனிமே உன்னை நான் மச்சான்னு கூப்பிடட்டா? அதுக்கு அக்கா கிட்ட அனுமதி வாங்கணும். டீயே போடுற, டீயே போடுற. போடுறா. ஐயா, சக்கரை சேர்ந்து போச்சு. மச்சான், கொஞ்சம் சைக்கிள் தெரியா? செட்டர்ல போய் சக்கரை வாங்கி வரேன். ஏன் சைக்கிள் நான் தர மாட்டேன். ஓ சைக்கிள் மாதிரி பெருசா பீத்துக்கிறியா? பஞ்சாயத்து சைக்கிள் தானா? கொடுத்தா கொஞ்சம் போயிடுவா. ஏய் குதிரை மூஞ்சி, 5 வருஷத்துக்கு முந்தி தாண்டா அது பஞ்சாயத்து சைக்கிள். என்னடா சிரிக்கிற முண்டம்? கீழே இருக்கிற டியூப்ல இருந்து மேல இருக்கிற பெல் வரைக்கும் என்னதுடா? அப்ப